பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மேம்படும்படி இந்த நாளில் பரிசுத்த ஆவியானுடைய திருவடி பாதப்படல இந்த ஓய்வின் நாளிலே தேவாலயத்தில் கூடி வந்து ஏவிஎல் மியூசிக் சேனலில் கர்த்தருடைய கிருபையினால் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உங்களை ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் உங்களை நிரப்புவாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஏசாயா 58:11 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல் வைப்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் விலையேற பெற்றது. என்ன சொன்னாரு? கர்த்தர் உன்னை நித்தமா நடத்தி அப்படின்னா விசுவாசிக்கணும். முதலாவது, தேவன் சொன்ன வார்த்தைகளை யார் ஒரு மனிதன் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கும். எப்படின்னா, கண்டு விசுவாசிக்கிறத விட ஒரு பொருளை பார்த்தா தான் நம்பணுன்றது அநேகருடைய எண்ணம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிரன்னா, காணாதத, இல்லாதத, நம்ம விரும்பாதத, நம்ம நடக்காதத. தேவ பிள்ளைகளை, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த புது வருஷம், அந்த புது காலம், அந்த சின்ன அந்த இளம காலத்துல எங்க கழனிக்கு பக்கத்துல என்ன பண்ணுவேன், அப்பதான் ரட்சிக்கப்பட்டுக்கிறோம். ஞானஸ்தானம் கூட எடுக்கல. நாங்க ஒரு 3 பேர் போயிட்டு அந்த கழனி கட்டுல அந்த கூழாங்கல் எல்லாம் போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்றோம். அப்போ ஒரு ஃபிளைட் அந்த பக்கமா கிராஸ் ஆகுது, வானத்துல பறந்து போகுது. அப்போ ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த ஃபிளைட்ல நாங்க போவோமா ஆண்டவரே? எப்போ? பாஸ்போர்ட் என்னன்னு தெரியாது, விசா என்னன்னு தெரியாது, விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம், ஆண்டவரே போவோமா? கர்த்தர் என்ன செய்தாரு? ஃபிளைட்ல போய் ஊழியம் செய்ய கிருபை செய்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவன். அப்ப நீ நம்பணும். முதலாவது உன் வாழ்க்கையில நம்பிக்கை தான். என் தேவன் ஒருவர் இருக்கிறார், என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்கள்ல உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறாரு. உன் ஆத்துமாவில திருப்தி இல்லைன்னா திருப்தி தருகிற ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போதுதான் உனக்கு திருப்தி தருவார். இதோட பிள்ளைகளை வாசிங்க. அந்த நாளிலே தேவ சமூகத்துல காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டத்தில் உயிர்த்தெழுந்த நாளிலே தேவன் சொல்லுகிற சில அற்புதமான வார்த்தைங்க ஒரு மனிதனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி? கேளுங்கள். என்ன கேட்கணும்? யார கேட்கணும்? கர்த்தருடைய கிருபையினால இந்த பூமியில மனுஷனுக்கு மனுஷன் கேட்டாக்கா உதவி செய்ய மாட்டேன்றான். அப்போ மனுஷனிடத்துல நம்ம கேட்க முடியுமா? கேட்டுதான் பாக்குறோம். ஆனா கொடுக்கறோம் உண்டு, கொடுக்காதவங்க உண்டு. கர்த்தரை ஸ்தோத்திரம். காசு பணம் கொடுத்துறான், வியாதியை சுகமாக்க முடியுமா? ஒரு பெரிய பிரச்சனைல இருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி? யாரை கேட்கணும்? என்ன கேளு. நான் தான் உன்னை படைச்சேன், உன்னுடைய அவயங்கள் என்ன என்பது என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ உனக்கு என்ன தேவையோ என்னிடத்துல கேளு. அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
என்ன கேட்கிற, எப்படி கேட்கிற, எதை கேட்கிற, உனக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல நீ சுத்தபத்தத்தோடு கடவுளுடைய கிருபையினால் தேவனுடைய சன்னிதானத்துல முழங்கால் படியிட்டு உபவாசத்தோட கேட்கணும். எப்படி கேட்கணும்னா பய பக்தியோட கேட்கணும். எப்படி கேட்கணும்? தெய்வ பயத்தோட கேட்கணும். அப்பா இயேசு ராஜா, மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொன்னியே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒரு குழந்தை இருக்கு, பச்சிளம் குழந்தை, அதுக்கு பசி, அது இன்னும் பேச அறியல. பசித்த உடனே அதோடைய ரியாக்ஷன் எப்படி காட்டணும்னா அழும். என்னத குழந்தைக்கு என்ன தெரியும்? பசிக்குதுமா, பால் கொடுமா, சோறு போடுமான்னு கேட்கிற வயசு இல்ல. அது எப்படி அதோட ரியாக்ஷனை காக்குதுன்னா கேக்குது. எப்படி? கண்ணீரால் கேக்குது, அழுது கேக்குது. அம்மா பசி, பேச வரல, அழுகையில கேக்குது. அப்ப தாய் கண்டுபிடிக்கிறாங்க குழந்தைக்கு பசி போல. அப்ப அந்த சிறு பிரயாசத்தில் இருந்த தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்குது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம தேவ சமூகத்துல நம்ம கடந்து போய் பார்ப்போமானால் கேட்காம எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரு வேலை வேணும்னா என்ன பண்ணா? போய் கேட்கணும். ஆமாவா இல்லையா? அரிசி வேணும், கடையில போய் என்ன பண்ணா? கேட்கணும். உன் தேவையை என்னன்னு கேட்கணும். கேட்டா தான் தருவாங்க. இல்ல வீட்டுக்கு தேடி வருமா? உட்கார்ந்து இருக்க முடியுமா? வர கிடைக்காது. கேளுங்கள். எதை யாருக்கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கும் போதுதான் கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ தேடுங்கள் அப்பொழுது கண்டடிவ. அப்போ கேட்கிறன்னா முத ஜபம் பண்ற, ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிற, ஜபம் பண்ணி தேவனை நோக்கி ஏசப்பான்னு கேட்கிற, கொடுக்கிறாரு. இப்போ இன்னொரு வார்த்தை தேவன் சொல்றாரு, தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவ. தேடணும். எப்ப தேடணும்னா கேட்டு உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த போது, நீ திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவனை நிரப்புவாரு. அப்ப ஆவியில தேடுவ, ஆண்டவரை பாப்ப. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கர்த்தருடைய கிருபையினால் தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப எப்படின்னா தேவ சமூகத்துல நம்ம ஓயாம தேவனிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கோம். வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலம் முறித்து அந்தகரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதை பொருளையும் தருகிற தேவன் நம்முடைய தேவன். நீ தேடணும், தட்டணும், கேட்கணும். கடவுளுடைய கிருபையில ஒரே ஒருவர் தான் அவர் பாதத்தை பிடித்து ஜெபிக்கும். யாக்கோபு என்ன பண்ணாரு? ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சுக்கிறார். எப்படி? தேவனுடைய மகா பெரிய கிருபைனால, ஆண்டவருடைய வல்லமையின் கரம். ஆண்டவர் வந்துட்டாரு, விட்டா இது தரணும், விட்டுட்டா கிடைக்க மாட்டாரு. அப்ப அப்படியே பிடிச்சு ஜெபிக்கிறாரு, கேட்கிறாரு. ஆவியானுடைய ஆண்டவரே என்ன ஆசீர்வாதத்தா வெளியே உன்னை போக விட மாட்டான். அப்போ நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரோட நீ கேட்க பழகணும். நீ எந்த அளவு கேட்கறியோ, தேவ பிள்ளைகளே, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உபவாசத்தோட கேட்பாங்க. 2 நாள் 3 நாள் 1 வாரம் ஆண்டவரை நோக்கி கேட்பாங்க. ஆண்டவரே நீ கொடுக்க மாட்டேனா விடமாட்டான். ஆண்டவரே என் உள்ளத்துல கர்த்தாவை, ஆண்டவரே நீ பேச மாட்டேன் உன்னை விடமாட்டான். ஆண்டவரே கர்த்தருடைய கிருபைனால. அவதான் யாக்கோபு சொன்னா, எப்படி? யாக்கோபா போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நாம்
விடமாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடமாட்டேன். அண்ணால போல அனுதினமும் அழுதனா ஜெபித்திடும். க்ளோரி 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 க்ளோரி. அண்ணால போல ஆலயத்தில் அழுதனா ஜெபித்திடுவேன். எந்தொக்கும் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடும். க்ளோரி 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 க்ளோரி. எந்தொக்கும் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடமாட்டேன். கரங்களை தட்டி தேவ பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி வெளியேற பெற்ற வேதாகமத்துல அந்த சராசரம் விளைத்த ஆண்டவர் சொல்றத நம்ம கேட்டு நடக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையிலே சமாதானம் நம்மளோட கூட. வாசிக்கலாம் 7:8. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாருக்குமே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? இல்ல. ஞானஸ்தானம் எடுப்பாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க, தேவ விரும்புடைய வாழ மாட்டாங்க. அவங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா? எல்லாரோடும் தேவன் கூட இருக்கிறாரா? இல்ல. அதுதான் தேவன் சொல்றார். ஏனென்றால் கேட்கிற எவனும் ஜாதி, மதம், இனம், இப்படி மதபேதங்களின்றி யார் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உதவி செய்கிறவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க தான் இங்க வரணும், இவங்க தான் இங்க வரணும், இவங்க தான் இங்க செய்யணும், இவங்க தான் இது உள்ள போகணுன்றதெல்லாம் ஆண்டவர் அப்படி இல்லை. ஏண்டான்னா எல்லாரையும் படைத்தவர் ஆண்டவர் ஒருவர் தான். அவர் யாரையும் தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் ஜாதி மதத்தை பார்க்கிறவர் அல்ல. அவர் கருப்பு சிவப்பு என்று அவரை வேறு பிரிக்கிறவர் அல்ல. அவர் எல்லா பாருங்க, கேட்கிற எவனும். ஒருத்தன் கண்ணு தெரியாத குருடன், அவர் பேரு பத்திமை, பிச்செடுக்கிறாரு, கண்ணு தெரியல. அவரு கேட்கறது தான், காதுல மட்டும் அந்த சவுண்டு கேட்கறது தான், அவரை பார்க்கிற திராணி இல்லை. எவ்வளவு பேர் போறாங்க வராங்க. ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான ஜனம், அநேகருடைய பாதடி சத்தம் கேட்குது, அநேகர் நடந்து போற சத்தம். ஒருத்தர் அப்படி தட்டு தடு மாதிரி ஒரு பிடிச்சிட்டு, இவ்வளவு ஜனம் போறாங்க, இவ்வளவு சத்தம் கேட்குது, யார் போறதுன்னு கேட்கிறாரு. இயேசு போயிருவான்னு போறாரு, இயேசு போறாரு அப்படின்னு ஒண்ணு பிடிச்சி ஒரு விட்டுட்டாரு. கத்துறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சிலர் அதட்டினாங்க. எப்படி? ஏய், நம்ம என்ன ஜாதி, அவங்க என்ன ஜாதி? நம்ம எவ்வளவு நாளை எவ்வளவு கடவுளை கும்பிடுறோம்? நம்ம வம்ச வழி என்ன, நம்ம குலதெய்வம் என்ன? கம்னர் அவனை விட்டுட்டாரு. விட சை போடா, உண்ட நீயே வச்சுக்கடா, என் பிரச்சனை எனக்கு, நீ வச்சுக்க, எனக்கு தேவையில்லை. மீண்டும் சத்தமா கூப்பிடுறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க. ஆண்டவர் நின்ட்டாரு. வராரு, என்ன வேணும் கேட்கிறாரு. ஐயா, நான் பார்வாடின ஆண்டவரை. எப்படி? நான் யாரால முடியுமா? எந்த டாக்டரால ஆபரேஷன் பண்ணாம, கட்டி படாம, மருந்து மாத்திரை கொடுக்காம சுகம் பண்ண முடியுமா? ஒருவரால முடியும். அந்த சராசரங்களை படைத்த தேவனால முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அந்த குருடனை பார்த்து அந்த மகன் கேட்கிறான், எப்படி கர்த்தருடைய கிருபை, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். அப்போ கேட்கலன்னா அவர் பாட்டுன்னு அவர் கம்னு இருப்பாரு. நீயே 1008 கதையில நீ கம்முனுக்கிறன்னா அவர் எவ்வளவு பெரிய தெய்வம். உன் பசிக்கு நீ தான் சாப்பிடணும். சாப்பாடு இருக்குது, நல்ல குழம்பு இருக்குது, தண்ணி இருக்குது, நீ தான் பிசைஞ்சு சாப்பிடணும். ஐயோ பசி எடுக்குது, சோறு இருக்குது, பசி சாப்பிட்டு கை போட்டு நீ தானே சாப்பிடணும். எல்லாம் இருக்குத. அன்று சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். தேவனுடைய மகா பெரிய கிருபை. தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த செய்தி பார்க்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடுல, நிந்தையில கஷ்டப்பட்டு கூனி குறுகி அடுத்தது என்ன செய்யலாம் என்று திகைத்துக் கொண்டிருக்கிறியா? உனக்காக தேவன் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல உனக்காக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க 9ம் 10ம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கள்ள கொடுப்பானா? மீனை கேட்டா அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஒரு தாய் தகப்பன் பூமியில இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அழகு நிறைந்த பிள்ளை, பாசத்தோட பிள்ளை. அந்த பிள்ளை உங்ககிட்ட கேக்குது, என்ன கேக்குது? அப்பா பசி எடுக்குது, அப்பா பசி எடுக்குது, எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னா சாப்பாடு போடுவியா? தட்டுப்புள்ள கல் எடுத்து வைப்பியா? சாப்பிட்றா, கல்லு சாப்பிட்றான்னு சொல்லுவியா? உங்களுக்கு எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டா தன் மகனுக்கு கல்ல கொடுப்பானா? சாப்பாடு போடுன்னா எந்த தாயாவது பிள்ளைக்கு தட்டு நிறைய கல்லு வச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்லைன்னா மீனை கேட்டா அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஐயப்பா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுப்பா, மீன் வாங்கி கொடுப்பான்னா பாம்பை பிடிச்சி கொடுப்பானா? ஏன்? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் அடுத்து சொல்றாரு பாருங்க, வாசிங்க 11 வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிற, ஜெபிக்கிற, காத்திருக்கிற, உபவாசம் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யாமல் அவர் போவது நிச்சயமோ? கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைங்களுக்கு நல்லதை செய்யற நம்ம யாரா? நல்லவங்களா? நம்ம பொல்லாத ஆளு. வேதம் சொல்லுது, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை இது நடக்கணும், இந்த பிள்ளை இப்படி இருக்கணும், பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும், பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும், ஆம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும், பார்த்து பார்த்து 8 மணிக்கு பார்த்து நீயே நல்லதை நினைக்கிறிய. உன்னை படைச்ச தெய்வம் நீ நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாரா? கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை. ஆமா 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 ஆமா. இந்த செய்தி பார்க்கிற தேவ பிள்ளைகளே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்ம தேவன் நீ கேட்டா சும்மா விட்டுருவாரா? அவர் சொன்னது பொய்யா? நம்ம என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. நம்ம என்ன பண்றது இல்ல, அவருக்கு நேரம் ஒதுக்குறது இல்ல. நம்ம நேரமெல்லாம் வேற. ஓடணும், ஓடிடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி செய்யணும், அதை பண்ணணும், எல்லாம் நல்லது தான். ஆனா கேட்க வேண்டிய நேரத்துல ஆண்டவரை நோக்கி நாம கேட்க பழகும் போதுதான் நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும். உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்கிறிய, அப்ப ஆண்டவர் நீ நல்லா இருக்கணும்னு உன்னை விரும்ப மாட்டாரா? நீ கேட்கறது அவரு கொடுக்காது இருந்துருவாரா? நமக்கு என்னடான்னா விசுவாசம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? அவர் இயேசுநாதர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தோம்பா, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியும்பா. நம்ம அங்க போனோம்னா அங்க எல்லாம் வராங்க, கூட்டம் கூட்டமா வராங்க.
அங்க போனோம்னா அவ்வளவு கூட்டம் கூட்டமா வராங்க. கூட்டத்தை பார்த்தோம்னா நமக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் இது பண்றோம். கடவுளுடைய கருவினால ஒரு திருப்தியா இருக்குது. இல்ல இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, எதை பார்க்க வந்த? காற்றுல ஆடுற நாணலை பார்க்க வந்தியா, இல்ல ஒரு இடத்துல அலங்கரிக்கப்பட்ட பொருளை பார்க்க வந்தியா? எதை பார்க்க வந்த? தேவனுடைய மகாபெரிய கிருபை. தேவ பிள்ளைகளே, வேதம் என்பது விலையேற பெற்ற வேதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, மத்தேயு 7:17 வாசித்து பாருங்க. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனி கொடுக்கும். அல்லேலூயா. நல்லவங்க என்னைக்குமே நல்லதுதான் செய்வாங்க. ஆமாவா இல்லையா? கெட்டவங்களாண்ட போய் நல்லது பார்க்க முடியுமா? முடியாது. நல்லவங்க நல்ல மரம் தான். பாருங்க, ஒரு மரம் நல்ல ஒரு பெரிய மாமரங்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மாமரம் நல்ல சுவிட்டா நல்ல டேஸ்டான மாம்பழம் கொடுக்குதுன்னா அது கசப்பான பழம் ஒரு நாளும் கொடுக்காது. ஆமாவா இல்லையா? நல்லவங்க நல்லதுதான் செய்வாங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிப்பாங்க, கொடுக்கிறவங்க கொடுப்பாங்க, துதிக்கிறவங்க துதிப்பாங்க, நம்புறவங்க நம்புவாங்க. அதுதான் தேவன் சொல்றாரு. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனி கொடுக்கும். கெட்ட மரத்துல நல்ல கனி பார்க்க முடியாது, நல்ல மரத்துல கெட்ட கனி பார்க்க முடியாது. தேவ பிள்ளைகளே, நீ ஏன் நல்லது எது கெட்டது எதுன்னு தீர்மானித்து நீ பழகும் போது ஆண்டவருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதா? வாசிங்க, தேவனுக்கு மகிமை. 18 வாசிச்சு பாருங்க. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நீ என்னதான் தேவ கிருபைனால தேவ சமூகத்துல போராடினாலும் உன் குணம் கெட்டதா இருந்தா நீ கெட்ட எண்ணத்தோடு தான் இருப்ப. உன் குணம் நல்லதா இருந்தா நல்ல குணத்தோடு தான் இருப்ப. இதுல மாற்றுக்கிறதே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நீ யாரா இருந்தாலும் நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் ஆண்டவர் மழையை வர்ஷிக்கிறார். கரங்களா தட்டி ஹல்லேலூயா. ஒரு அரளி செடி இருக்குது, ஒரு ரோஜா செடி இருக்குது, ஒரு மல்லி செடி இருக்குது. அரளி செடியுடைய நன்மை என்னடன்னா, அதை அரிச்சு சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. ஆனா இதோட பூக்கள் எல்லாம் ஆண்டவருடைய பாதப்படில வரும். ஆனா கெட்டதுக்கும் நல்லதுக்கும் ஒரே மழை தான் கர்த்தர் தரார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி. அப்போ கெட்ட காரியங்களை விட்டு வெளியே வரும்போதுதான் தேவன் நல்ல காரியங்களை கர்த்தர் செய்வாரு. நீ போன பாதை இதுதான் கரெக்ட்னு நீ முடிவெடுத்தா ஆண்டவரால ஒண்ணும் பண்ண முடியாது. தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. வாசிக்கலாம், 20 வாசித்து பாருங்க. அதனால் அவர்களுடைய கனிகளினால் அறிவிங்க. அப்படின்னா கர்த்தருடைய கிருபை என்னன்னா, ஒரு மனுஷனுடைய எண்ணம் இருக்குல்ல, அதுதான் கனி. ஒரு மனுஷனுடைய கனியினால அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லையா? ஒரு மனுஷனுடைய கனி எப்படின்னா, குணாதிசயம், பேசுற பேச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட முடியா. அப்படிப்பட்ட மக்களோட நாம எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய கிருபைனால நம்ம தேவனோடு இருக்கிறதை விட்டு விலகக்கூடாது. ஒரு சிலருடைய கனி, பேசுற பேச்சு தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. வாசிங்க, சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 42ஆம் சங்கீதத்துல ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படும்படி சங்கீதம் 42:1 வாசித்து பாருங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாரு. மான் என்ன பண்ணுது?
தாகத்துக்காக படைத்த தெய்வத்தை நோக்கி கதறுது. மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுது. அதான் பக்தன். எப்படி ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பாலியாய் தந்த பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பாலியாய் தந்த பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பாலியாய் தந்த பரிசுத்தமானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், ஓம் விருப்பம் செயல்படுத்த, ஓம் விருப்பம் செயல்படுத்த, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, ஆவியானவரே, என்னாற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் உடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் உடைப்பவரே, ஆவியா உறவலதாரான மக்களனா, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. மானானது நீருடைய வாஞ்சித்து கதறது போல என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது பக்தன் சொல்லுகிறான். பிள்ளைகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாரும் ஆவியானுடைய மகாபெரிய கிருபை. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், மானானது நீருடைய வாஞ்சித்து கதறது போல் நான் கதறேன். இந்த கதறலின் கண்ணீரை கற்றிருக்கேன். வாசிக்கலாம். கடைசியா தேவ சமூகத்துல 71ஆம் சங்கீதம் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆடிகளின் பின்னால் சென்ற தேவ மனுஷன் நாட்டுக்கு அரசனான போது ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கர்த்தருடைய கிருபையினால் சங்கீதம் 71:1 ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கரங்களை தட்டி எல்லாரும் 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 ஹல்லேலூயா. உன்னை வெட்கப்படாதபடி எந்த இடத்திலும் யாரை கொண்டும் யாருக்காகவும் நீ வெட்கப்படாதபடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நடத்தணும்னா ஆண்டவர் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய கிருபை கேளுங்கள் கொடுக்கப்படும். எல்லாம் முழங்கால் படியிடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த பரிசுத்தமான வேளையில தேவனுடைய மகாபெரிய கிருபையினால் ஆண்டுடைய வல்லமை கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது, கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நல்ல கனியானால் ஆம் அவர் நல்லதே கொடுக்க வல்லவரா இருக்கிறார்.
அவர் நல்லவரே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உன்னதமானவரே, உன்னதமானவரே, ஆவியானவரே. அல்லேலூயா. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் உடைப்பவரே, கண்ணீரில் கேளுங்கள், அவர் சமூகத்தில் கேளுங்க. வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களை படைத்த தேவனிடத்தில் கேட்கிறவர். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியவர். குஷ்ட ரோகிகளை சுத்தமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். கஷ்டத்தில் உள்ளவர்களையும் நஷ்டத்தில் உள்ளவர்களையும் அவர் தூக்கி எடுத்து தன் சுயரத்தத்தால் கழுவினார். ஒரு அபாலானா அப்பாவை அறிந்திடானோ, வெளிப்பாடு தாருமையா, அப்பாவை அறிந்திடானோ, வெளிப்பாடு தாருமையா. யமான கண்கள் ஒளி பெறணும், யமான கண்கள் ஒளி பெறணும். மகிமையே ஆச்சாரமே, மகிமையே ஆச்சாரமே, ஆவியாரவதர நமக்கரபலரா. என்னாற்றலா தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவாராக. நீ நினைத்ததை தேவன் கை கூட கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனுடைய மகா பெரிய கிருபைனா, ஓ நீ எந்த அளவு கேட்கிறாயோ அந்த அளவு கர்த்தருடைய வாழ வைப்பாராக. உன் கடனையும் உன் கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுவாராக. உன் பிடியிலிருந்தும் பாடிலிருந்தும் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடையாக்குவாராக. உலவாலாதாரணா ஆவி ஆனவரே, எனாதலானவரே, ஆவியானவரே, பரிசுத்தரே. அப்பா ஒரு விஷயம் இறங்குங்க, உன் வல்லமை எங்கள் மேல இறங்கட்டும். வல்லமை கர்த்தாவே பலவீனமானவர் மேலே என் தேவன் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். என் தேவனே, எதற்காய் காத்திருக்கிறோமோ, எதை நோக்கி ஜெபிக்கிறோமோ, என் தேவனை அலங்கார வாசல் தேவாலயத்தில் இப்பொழுது ஒரு மகிமை விளங்கும்படி தொடுவீராக. ரபாலாதாரானமா ஆவியானவரே, எனாதலானவரே, ஆவியானவரே, எனாதல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, நாங்கள் மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதும் உள்ள உன் பிள்ளைகள் எல்லாம் உன்னை நோக்கி கேட்கும் போது, உன்னை நோக்கி மடியேந்தும் போது, உன்னை நோக்கி கர்த்தாவே ஆண்டவரை மெடிபிச்சை கேட்கும் போது, உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே பொருத்தனையோட கர்த்தாவே குறைகளுக்காகவும் பாதபடிலே விண்ணப்பம் செய்து கேட்கிற யாவருக்கும் நீ பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. அநேகர் உம்மை தேடி அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எங்க மத்தியிலே நீ நடத்தின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யுனைக்கு இன்றும் சதா காலங்களை அடியுடைய சகல பரிசுவாண்டு கர்த்தர் பலி ஆடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
எல்லாருக்கும் சோதரம் தேவன் நம்ம நடத்துவாரா. ஒருவருக்கு ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.